ராஜாராமா, என்னடா ஏண்டா உனக்கு இந்த நிலைமை? என்னடா இது அநியாயம்? ஐயா, ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம ஊர்ல ஸ்ரீராம நவமியை ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பா நடத்திக்கிட்டு வந்தோம். நான் இல்லைனாலும் அதே அளவுக்கு சிறப்பா நடத்தணும். அந்த ராமனுக்கு எந்த குறையும் வரவிடாதீங்க. எதுக்குடா? உன்னை இந்த கதிக்கு ஆளாக்குனதுக்கா? இப்படி எங்க எல்லாரையும் விட்டு உன்னை பிரிச்சதுக்கா? இல்ல அநியாயமா உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கா? எதுக்குடா ராமனை குறை இல்லாம பாத்துக்க சொல்ற? நமக்கு என்ன நல்லது செஞ்சு அது பாத்துக்க சொல்ற? வேதனைப்படாதீங்க ஐயா, எல்லாம் நம்ம நன்மைக்கு தான் நினைச்சுக்க. ராஜாராமா, டைம் ஆச்சு. போறேன். உனக்கு கல்யாணம் கல்யாணம் என்ன கொழுப்படா? கல்யாணமா இங்க பண்ணி வச்சா உனக்கு கல்யாணம்? கல்யாணம் என்ன திமிரு? லாயர் சிவராமகிருஷ்ணன் வரார் சார். ஹலோ சார். ஹலோ. நான் இவரோட பர்சனலா பேசுறேன். இந்த கொலைகாரன் என்ன சுட்டுட்டான். இந்த ஆள் தான் என்ன சுட்டான். யார் நீங்க? என்னது கொலை செய்ய பாத்தீங்க? உன்னை காப்பாத்துறதுக்கு. நான் உன்னை சுடாம போயிருந்தா நீ தூக்கு மரத்துல என்ன தொங்கி இருப்ப. இப்ப இந்த காயம் ஆற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. என்னை எதுக்காக காப்பாத்த நினைக்கிறீங்க? தூக்கு கயிறு கழுத்துல விழப்போகுதுன்னு தெரிஞ்சும் ஒரு பொண்ணோட கழுத்துல இப்படி பலவந்தமா மஞ்ச கயிறை எதுக்காக கட்டிட்டு வந்தேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சொல்லு, அந்த பொண்ணை விரும்பினதுக்காகவா இல்ல பழி வாங்கவா? எதுக்காக கட்டின தாலிய? பத்திரிக்கை அமக்களமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இத உங்க சொந்தக்காரங்களுக்கு எங்க சார்பா கொடுத்துருங்க. சரிங்க. அது சரி சம்பந்தி, அன்னைக்கு என் பையனுக்கு வரதட்சணை தரேன்னு சொன்னதுக்கு சமய வரப்ப நானே கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. என்ன வேணும்னு கேளுங்க. அந்த கூலிக்காரங்களுக்கு எழுதி கொடுத்தீங்களே கோயில் மானியம், அதான். உங்க மாப்பிள்ள அந்த 500 ஏக்கர்ல ஃபேக்டரி கட்டுறேங்கிறான். மன்னிச்சிருங்க சம்பந்தி, அத நான் கூலிங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். திருப்பி எழுதி வாங்கிக்கிங்க. உங்க வார்த்தையை அவங்க மீறிடுவாங்களா? அவங்க தர்றேன்னு சொன்னாலும் தானம் செஞ்ச நிலத்தை என்னால திருப்பி வாங்க முடியாது சம்பந்தி. நீங்க அதை செய்யலன்னா இந்த மேரேஜ் நடக்காது சம்பந்தி. அப்படி கூப்பிடுற உரிமை உங்களுக்கு வேணும்னா அந்த கோயில் மானியத்தை என் மகன் பேர்ல எழுதி வைங்க. அது முடியாதுங்க. வேணும்னா என் வீட்டை நிலத்தையும் எழுதி கொடுக்குறேன். உங்க பாழா போன வீடு நிலைமை எவனுக்குங்க வேணும்? எங்க சோனா சார் உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க வந்தது அந்த கோவில் நிலத்துக்கு ஆசைப்பட்டு தான் இல்லீங்களா? சேம் டைலாக் என் வாயில உருவாயி உன் வாய் வழியா வந்துருச்சு. கோயில் நிலத்துக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. நான் உங்க காலில் வேணாலும் விழுவேன். என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அந்த கோயில் மானியத்தை மட்டும் எழுதி தர மாட்டேன்ல. நீங்க அதை கேட்கறது நியாயம் இல்லைங்க. நியாயம் இல்லைன்னா அந்த மேரேஜ் நடக்கிறது நியாயம் இல்ல. உன் பொண்ணுக்கு வேற சம்பந்தம் பாத்துக்க. என்ன தலைவரே, ஒண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். நீங்களே முகத்தை எப்போ?
பிரசன்டையா மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் முடி வெட்டி விடுவாங்க. அந்த துரசாமி கிட்ட சொல்லிடாதீங்கய்யா. பிரசன்ட் ஐயா, சின்னம்மா கல்யாணத்துக்கு பந்த போடுற வேலைக்கு ஒரு 30 பேர் போதுங்களா? அப்பா, நாதஸ்வரக்காரங்களுக்கும் பேண்ட் வாசிக்கிறவங்களுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். கருணாகரங்கிட்ட மாலைக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் நம்ம மாரியப்பன் கடையில கல்யாணத்துக்கு வேண்டிய மளிகை சாமான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு எடுக்க வேண்டிய பட்டு புடவைகள் எல்லாம் நாம காஞ்சிபுரத்துலயே எடுத்துடுவோம். அப்படியே மாப்பிள்ளைக்கு எடுக்க வேண்டிய சூட்டு பூட்டு இதெல்லாம் அதுக்கு அவசியம் இல்லடா. அப்பா, எதுக்காக அழறீங்க? இந்த வருஷம் போடலங்காயில நீட்டா காய்ச்சிருக்கு. ஆனா துறைக்காத. வணக்கம் வசந்தராமா. நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். ஆனா நீங்களே எதிரில வந்துட்டீங்க. மறுபடியும் ஏன் வந்த? உங்க பொண்ணைய மருமகளை ஆக்கிக்கலான்னு தான். செருப்படிதான் கிடைக்கும். என்னைக்கு ஏன் பொண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனியோ அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்ட உன் குள்ள நரி புத்திய. இந்த மாதிரி திட்டுவாங்கன்னு நான் முதல்லயே சொன்னேன்ல. வாங்க போலாம். அடச்சி சுமாரு. இங்க பாருமா, நடந்தது நடந்து போச்சு. அதையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்க. அதுவும் இவரோட கனவுன்னு நினைச்சுக்கோங்க. வர 23ஆம் தேதி நல்ல நாள். நீ ஊன்னு சொன்னா நான் முகூர்த்தத்தை வச்சிடுறேன். சார் தானே செஞ்சீங்க? சரியா அந்த வார்த்தை என் வாயில உருவாகி உங்க வாய் வழியா வந்துடுச்சு. நீங்க தான் ராஜாராமன் தங்கச்சி நிச்சயம் பண்ணிட்டீங்களே. வரதட்சணையில சின்ன டிஃபரன்ஸ் வந்து வேணான்னு விட்டுட்டார்ல. அப்படின்னா அவங்கள விட அதிகமா தருவேன்னு என்கிட்ட வந்தீங்களா? சேம் வார்த்தை என் வாயில உருவாகி உங்க வாய் வழியா வந்துடுச்சு. என்ன விட அதிகமா தந்தா வேற இடத்துக்கு போக மாட்டீங்கிறதுக்கு என்ன கேரண்டி? நோ கேரண்டி இல்லீங்க. வாய மூடியா. இங்க பாரு, பிரசிடென்ட்டுக்கும் எனக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம். ஆனா அவர் பொண்ணுக்கு சேர வேண்டிய மாங்கல்யத்தை எடுத்து என் பொண்ணுக்கு கட்டணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. பிரசிடென்ட்டோட பொண்ணு எனக்கும் பொண்ணுதான். முட்டாள்தனமா நடக்காம இனிமேலாவது நல்ல புத்தியோட எங்க பிரசிடென்ட் மகளை உன் மருமகளா ஏத்துக்க. எப்படிங்க ஏத்துக்குவாரு? வரதட்சணை கட்டுப்படியாகாம? கேவலம் வரதட்சணைக்காக பத்திரமாத்து தங்க அந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்றீங்களா? மகாலட்சுமியாட்ட இருக்கிற அந்த பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வர்றது உன் அதிர்ஷ்டம் ஐயா. அந்த பொண்ணை உன் பையனுக்கு கட்டி வைக்கலன்னு இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்த ஜில்லாவிலே உங்களுக்கு பொண்ணு கிடைக்காம செஞ்சிரு. கொஞ்சம் இறங்கி வந்தா நீ ரொம்ப ஓவரா போறியே. நீ ரொம்ப ஓவரா போறியே. அந்த பொண்ணி உன் பொண்ணி விட்டா என் பையனுக்கு வேற பொண்ணே கிடைக்காதா? என் வீட்டுக்கு மறுமலை வரமாட்டாளா? இந்தாமா, நாங்களும் சோசியல் ஸ்டடிஸ் படிச்சிருக்கோம். தமிழ்நாட்டுல இந்த ஒரு ஜில்லா மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. என்ன சொல்றீங்க? கரெக்டா இந்த வார்த்தை வாயில ஒரு வாய் இந்த ஆளு வாய் வழியா வெளியே வந்துருச்சு. சரி போங்க போங்க. போறங்க. நாங்க போகலைன்னா விட்டுருவா போறீங்க. வாங்க போலாம். மூஞ்ச பாத்தல விடிய காத்தல புறப்பட்ட ஆந்த மாதிரி வண்டியறேன். பணத்துக்காக மண்ணை திங்கிற ஜென்மங்க. அம்மா, எங்க ராசாராமன் மேல இருக்கிற வெறுப்புல இந்த சமூகத்தை நிச்சயம் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சம்மா. அவனை காரி துப்பி இந்த ஊர் மானத்தை காப்பாத்திட்டீங்கம்மா. ஊர் மானத்தை காப்பாத்தின என்னால பிரசிடென்டோட வீட்டு மானத்தை காப்பாத்த முடியல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? மாலதியை தான் மருமகளா ஏத்துக்கணும்னு சொன்னீங்கல்ல. சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்யா. அவனுக்கு வேண்டியது அவரோட பொண்ணு மட்டும் இல்ல, பிரசிடென்ட் மனசார உங்க எல்லாருக்கும் எழுதி தந்த அந்த கோவில் நில வேணுமா? கோயில் மணியத்துக்காக தான் அந்த கல்யாணம் நின்று போச்சுங்களா? ஒரு தடவை சொன்னா புரியாதா? இங்க பாருங்கம்மா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னா எங்களுக்கு எழுதி கொடுத்த கோயில் மானியத்தை திருப்பி எழுதி கொடுத்துறோம். நீ ஒருத்தன் எழுதி தந்து என்ன பிரயோஜனம் சரி? மத்தவனும் எழுதி தரணும்ல. மாலதி பிரசிடென்ட் ஐயாவுக்கு மட்டும் பொண்ணு இல்லீங்க, எங்களுக்கும் பொண்ணு மாதிரி தாங்க. அந்த வீட்ல கல்யாணம் நடந்தா எங்க வீட்ல நடத்த மாதிரிங்க. சொல்லுங்கம்மா, எங்க கையெழுத்து போட சொல்றீங்களோ அங்க போறோம் நாங்க. எங்க வேணும்னாலும் கை நாட்டு வைக்கிறோம். இதை எடுத்துட்டு போய் அவங்க மூஞ்சில இருந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தி வைங்கம்மா. இல்ல, என்ன கெட் அவுட்னு சொல்லிட்டு நீ எங்க கெட்டின்னு ஆவற? உன்னை கெட் அவுட்னு சொன்னதாலதான் கோயில்னால இவங்க கைக்கு வந்திருக்கு. இவங்க கைக்கு எப்படி வந்துச்சு? சென்டிமெண்டால் அடிச்ச முட்டாள் ஜனங்க உடனே பத்திரத்துல கை நாட்டி வச்சுட்டாங்க. ஆஹா, வந்துடுச்சு. ஆசையில் ஓடி வந்த கோயில் மானியம் கிடைச்சது. வீட்டை தேடி வந்தது. ஆமா, கொடுத்துருமா. பத்திரமா பீரோல பூட்டி வச்சுக்கிறேன். ஹலோ பாசு, உங்களை விட அவங்க 2 எழுத்து அதிகம் படிச்சவங்க. கரெக்ட். உன் மகன் என் மக கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் நிலம் உனக்கு கிடைக்கும். ஓகே, என் பையன் அமெரிக்காவில இருந்து வந்ததும் மேரேஜ் முடிச்சிருவோம். அக்கா அக்கா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? அந்த ராஜாராமன் தங்கச்சி வழுக்கி விழுந்துட்டா. மழை காலம் இல்லையா, பாசியில வழுக்கி விழுந்திருப்பா. பிராக்சர் ஏதாவது ஆயிடுச்சா? வாழ்க்கையில வழுக்கி விழுந்துட்டாயா. கர்ப்பம் ஆயிட்டா. வெரி குட். இந்த ஆயுதம் போதும் அவன் மானத்தை மண்ணோட மண்ணாக்க.
தெய்வம் மாதிரி இருந்த எங்க தலைவரை தூக்கு போட்டுக்க வச்சுட்டு அவருக்கு நீ மாலை போட வரியா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையே இல்ல. அவரு தூக்கு போட்டுக்கிறதுக்கு நான் காரணமா? நான் என்ன செஞ்சேன்? என்னத்தை செய்யல? பிரசிடண்ட் ஐயா பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி எங்க எல்லாத்தையும் கை நாட்டு வாங்கிட்டு அங்க போய் கல்யாணத்தை நிறுத்திட்ட. அந்த அவமானத்தை தாங்க முடியுமா தான் அவர் தூக்கு மாட்டிட்டு செத்துட்டாரு. இங்க பாருங்க, நீங்க என்ன தேவையில்லாம தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. பிரசிடண்ட் செத்து போனது கல்யாணம் நின்னு போனதால இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் பொண்ணு கர்ப்பவதி ஆனதால. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொன்னது வரதட்சணை பத்தலைங்கிறதுக்காக இல்ல, இவரோட பொண்ணு யாரோடவோ சுத்தி கர்ப்பம் ஆயிட்டாங்கிறதால. என்னடி சொன்ன? உன்னை பொம்பளைங்கிறதால உயிரோட விடுற. கற்புல சீத மாதிரி வளர்ந்தவடி என் தங்கச்சி. கௌரவத்துக்கும் கண்ணியத்துக்கும் எடுத்துக்காட்டடி என் குடும்பம். நேர்மையா நெருப்பு மாதிரி வாழ்ந்தவரடி எங்க அப்பா. 10 பேருக்கு நியாயம் சொல்ற எங்க அப்பா அநியாயமா செத்து போனது நீங்க செஞ்ச சூழ்ச்சியானதா? அவ்வளவு கௌரவமான குடும்பமா இருந்தா உன் தங்கச்சி அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டவனோட சுத்தி எதுக்குடா கர்ப்பமானா? என் தங்கச்சி அவசரப்பட்டு கர்ப்பமானது கண்டவனோட இல்லடா, அவ கட்டிக்க போற புருஷனோட, அந்த சோழச்சார மகனோட. அப்ப அவங்க ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல? ஏழைங்களுக்கு எழுதி வச்ச கோயில் மானியத்தை வரதட்சணையா தரல. அது உண்மையா இருந்தா அந்த சோனாசல பையனுக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணத்தை நடத்தி பார்க்கலாம். நடத்தி வைக்கிறேன், நிச்சயம் நடத்தி வைக்கிறேன். எந்த ஜனங்க முன்னால என் தங்கச்சி மேல பழி சுமத்தினியோ, எந்த ஜனங்க முன்னால எங்க அப்பாவோட மானத்தையும் உயிரையும் எடுத்தியோ, அதே ஜனங்க முன்னால என் தங்கச்சி கற்பு கரசி நிரூபிக்கிறேன். அதே ஜனங்க முன்னால உன்னாலதான் எங்க அப்பா செத்து போயிட்டாருங்கிறதையும் நிரூபிக்கிறேன். அதே ஜனங்க முன்னால அந்த சோழாச்சல மகன் கையால என் தங்கச்சி கருத்துல தாலி கட்ட வைக்கிறேன்.